மாலை காற்று வந்து தமிழ் பேசுதே, மழை சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வந்து உரையாடுதே, என்னோடு பேசடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா, பெண்மணிகள் நாங்கள் அனைவரும் ஒரு வாரமா வெளி உலகத்தையே பாக்கல. அதனால எங்க அண்ணன் ரொம்ப குடிக்கிற ஓரக்கால் நடை அழிச்சிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நட்டது நாங்க கிடையாது, மிஷின் தான் நட்டது. இந்த ஓரத்துல எல்லாம் மிஷின் வராது. அதனால எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நடுவு நட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் அண்ணியும் சிறு வயதுல இருந்து நட்டுருக்கோம். சிறு வயதுல இருந்துன்னா நடு நட போக மாட்டோம். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த முகூர்த்தம் பண்ணுவாங்களா, அந்த டைம்ல நடுறது உண்டு. அந்த அம்மா வயல்லயே இறங்குனது கிடையாதான். அதனால அண்ணி இறக்கி விடுவ. நீ எப்படியா என்ன பாக்குறேன்னா வா வா, அதான் அங்கதான் வரணும். இது வரும் சேரா இருக்கு. போ போ அங்க போடா. இங்க பாருங்க, அப்படியே அவ்வளவு ஆழத்துக்கு இறங்குது சேரு. சரிடா. இல்ல, வீடியோ எடுக்கும் போது போய் சேத்துல பாருங்க இறங்க போறா. இப்பதான் நாத்து தூக்கிட்டு வருது. அது இறங்கவே இல்ல, ஒரு நாத்து கூட வைக்கல. சும்மா வீடியோ எடுக்கும் போது 2 நாத்து வச்சு. எங்க அண்ணி அங்க நட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அத்தை, ஒரு பக்கம் நானு. ஆமா, அந்த களவாணி படத்துல தனி நாத்து வச்சு நட்டா மாதிரி அவங்க தனி நாத்து வச்சு நட்டுருக்காங்க. நடு நட்டா பாட்டு பாடணும். நீ தெம்மாங்கு பாட்டா பாடணும். இது நடு நடுறது ஈஸியான வேலைன்னு சொல்ல மாட்டேன், கஷ்டம் தான். அந்த வெயில நின்றுகிட்டு நடுறது. வெயில் ஆனா தெரியாது, தண்ணியில இறங்கிட்டா வெயில் தெரியாது. பாருங்க, இது நாத்து இப்படி கையில வச்சுக்கிறோமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த விரலால நம்ம இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். இதை இந்த 3 விரல் இருக்குல்ல, இதால இப்படி சொருக வேண்டிதான். சுகுணாதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சுகுணாவுக்கு. நல்லா நடுல குட்டி குட்டியா நட்டுருக்கு. இல்ல இது அமிங்கிட்டு உள்ள. நம்ம ஓரக்கால் நடுவு அப்படின்னா நாத்து நடுவாத இடத்துல நம்ம நட்டு வைக்கிறது. வாங்க நம்ம அங்க போய்க்குமா? தண்ணி இல்லாதனால சேரு நாங்க இதுல ஏறிக்கிறோம். அப்படியே சேர்த்துக்கோ நாத்தோட. நாத்தையே உள்ள வச்சாங்க. தண்ணி இதா இருக்கு, நிறைய இருக்கு. அண்ணி என்ன டீ போண்டாலாம் வருமா? பரோட்டா வருதா? தனி வயல் குடுங்க நட்டுறேன். கிளிப்ப பட்டம் முடிச்சு நடுமா சுகுணா? ஏன் சுகுணா பட்டம் முடிச்சு நடுமா? அப்படின்னா கயிறு போட்டு இது பண்ணுவாங்க, பட்டம் முடிப்பாங்க. பட்டம் முடிச்சு எடுப்பாங்கதான், சூப்பரா இருக்கும் அது. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்பதானே அந்த கேக்கு நாத்து, இந்த படுதா நாத்து அதெல்லாம். அப்பெல்லாம் அதிகபட்சம் நாத்து கையால தானே நீ அடிப்பாங்க. அடி நாத்து தான், அந்த இது கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. அடிச்சு அடிச்சு நாத்து இவ்வளவு இந்த சைஸ்ல எல்லாம் இருக்காது. அதனால இந்த சைஸுக்கு இருக்கும், நடுறவங்களுக்கும் ஆசையா இருக்கும். என்னடா அண்ணி நீ மேலே இங்கே பாரு, இறங்க சுகுணா, அடிச்சிடும். இறங்கு ஒழுங்கா. அது பரவாயில்ல, இறங்கு. பச்சக்கு பச்சக்குன்னா இருக்கும், இறங்க. அதான் அப்ப அதான் ஓரக்காலு. இதெல்லாம் பாதி உள்ள நட்டுருக்கேன், ஆனா உள்ள புதஞ்சிருக்கு. இங்கெல்லாம் தண்ணி ஓட்டமா இருக்கு. அதான் அங்கெல்லாம் தண்ணி ஓடுது. அந்த ஓரம் என்னது சூனா கத்து தராங்களா அத்தை? போ போ, தாண்டு தாண்டு, என்ன பிடிக்காத தாண்டு. இப்படி 2 கையால இப்படி 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 விளக்கிக்கோ. அப்படி பிடிச்சி இப்படி பிச்சுக்கோ. பிச்சுதான் வச்சிருக்க. அப்படியே இந்த கையால இப்படி ஊனும். இதுவோ இல்ல உங்க தங்கச்சிய இங்க பாருங்க.
இது ஓலாமே. அதுக்குள்ளே உட்காந்து வயல்ல வராம வைக்குமா அண்ணே அண்ணி இங்க பாருங்க அம்மா உன் பொண்ணு இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல யா என்னோட நடுவுல தனியா இருப்பருக்கு பாராட்டுவாங்க மாமா பாராட்டி பரிசை கொடுப்பாரு. ஆமாண்டா இப்ப வந்து இல்லையா அப்ப ஏன் பரிசு தரணும், இப்ப வருவாங்க பாரு ஒரு சிங்கிள் யாருடாமா சுகுணாமா அப்படின்ட்டு வருவாங்க. இந்த மூளை யாருக்காவது வருமா வரப்புல உட்காந்து நடுறது எனக்கு வரும் இல்ல இங்க இருந்தாலும் எனக்கு தண்ணியே இல்ல நான் போற இடம்லாம் சூடி வைக்கிறாங்க பிள்ளையாரும் பிச்சி மிஷின் அடி பின்னாடி இருக்கு இருக்குதான் ஐயே. நாத்து எடுப்பாப்பா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன் ஆச்சி எடுத்து கொடுத்து பக்கத்துல கொடை பிடிச்சி உக்காந்துக்கோ. நான் உட்காந்துருவேன். நான் இதுக்கு தனியா எருவுலாம் வைக்கலான்னு இருக்கேன் நான் நடுறதுக்கலாம். அதுதான் சொல்றேன். அண்ணி ஆட்டம் முழுக்க கிடக்கு நேத்தி கலாணி படம் பாத்தியா? ஆட்டம் முழுக்க கிடக்கு எருவுத அது ஆட்டாம்புழுக்கு இல்ல, அது ஒரு கிழங்கு. அங்க பாரு அண்ணி அழகா நடுறேன் பாருங்க. அண்ணியா இது பண்ணி நோண்டுற மாதிரி நோண்டி நோண்டி வைக்குது அண்ணியா. சொல்றேன் நம்பாத, நான் அழகா நடுறேன். மாமாட்ட போய் சொல்லு பாராட்டுனாரு. உங்க மாமா பொரோட்டா வாங்கியது நாத்தகுடு நாத்தகுடு பொரோட்டா இருக்கா குடு. எங்க போடுறா பாரு விவசாயி எல்லாம் போடணும். வைத்தியம் எங்க இருந்துங்க பிடிச்சுங்க இத? எங்க இருந்து பெத்துது எப்படிதான் வந்ததோ தெரியலடி அம்மா. அதுதான் பறக்குறதுல பித்தாதான் இருக்குமா நீ? அதுதான் போல இருக்கு பாப்பா. ஒத்துக்கிட்டு அந்த இடம் இருக்கு பாரு. அப்ப நடுங்க உக்காந்து இருக்க. இப்ப இந்த லைனை யாரு நட்டுது? நான் என்ன 5 நாத்து 5 இல்ல 7 நாத்து இது மாதிரி எங்க ஐயோ எப்படி தெரியுமா வைக்குது? எங்க பாருங்க அவ்வளவுதான். சேத்துக்குள்ள கை போது பச்சக்கு பச்சக்குன்னு மேலேயே தூக்கி போட்டு வரா நீ? இல்லதான் நான் இதுக்கு தனியா ஏறும் வைப்பேன் மாமா சொல்லி. ஆத்தாம்புழுக்கு வந்து போடும். யூரியா போட்டா தனியா வாங்கிட்டு வைப்பேன். அண்ணீங்கள பிச்சு கிடக்கு எது இங்க 2 அது நீ சொருனதுதான் இல்லையே மிஷின் போட்டிருக்கு. அண்ணி போதும் கை சுடுது. ஆனா சேரு நிறைய இருக்கு. எப்படி நல்லா இருக்குங்கிறீங்க சேர்த்த? எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிற வாயில எடுத்து கொஞ்சம் போட்டு பாரு நல்லா இருக்கா என்னன்னு தெரியும். அறிவு உங்களுக்கு வருது. ஆயில வச்சாலே நாட்டு நாத்து பிதுங்கிட்டு போயிடுது. ஐய அண்ணிய இது சும்மா அண்ணி சொல்றேன்ல சும்மா பொத்த சொரைக்கா ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. எங்கத போற இவ்வளவு கேள்வி கேக்குறேன்னா? நாத்து எடுத்துருவா. நீங்க எந்த வேலையில இறங்கினாலும் அதுலயே முழுசா முழுகிடுவீங்க. அப்படிலாம் என்னால முழுக முடியாது. ஏன் அப்படி அண்ணி? நாத்துல நாத்து கிள்ளி போடுங்க. எப்படி இங்க கிள்ளி போடு, இங்க கொஞ்சம் கிள்ளி போடு. பிச்சு போடு. கிள்ளி போடுனாலே கிள்ளுனாலும் கிள்ளுவா நீ. இது வெள்ளக்கார அம்மா. இப்ப என்ன அண்ணி உங்களுக்கு என்ன பத்து வேணுமா? போடுச்சியே போடு, நல்லா மூஞ்சிலே போடு. பிளான் பண்ணதானே மூஞ்சில போட. புளியாக்கா உக்காந்துருக்கேன். ஒரு வய முடிச்சிருக்கோம். இல்ல மிஷின் என்னடா ஓரக்கல் ஒரு வயல முடிச்சிருக்கோம். சரிடா மிஷின்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க ஏமா ஏறுங்கம்மா ஃபர்ஸ்ட் பண்ணியாவது நல்ல மாதிரியா குழப்பிட்டு போவோம். ஏறுங்கம்மான்னுடுவாங்க. நாளைல இருந்து நான் வயலுக்கு வரணும். ஏன் நான் நடிச்சிருக்கேன்னா அதுக்கெல்லாம் எருவு நீதான் போடணுமா? காலையிலே வா. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து புது வரவு ஒண்ணு வந்திருக்கு. ஏன் புது வரவுனா நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா நம்ம சுகுணாவோட சொந்த அண்ணி. அவங்க வந்து சுகுணாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாத்து இதெல்லாம் இறங்கி பழக்கம் இல்லாதனால நான் பாருங்க ஒரு ரோஸ் கலர் அம்மா அவங்கதான். நாங்க கிட்டக்கு போய் அவங்கள ஜூம் வைக்கிறோம்.
ஏவோ அண்ணி எங்க பரப்பிட்டு விழ போகுது. நான் விழுந்துருவோம். சுனா உன் அண்ணி இருக்குதுன்னு நீ சீன் போடுற. புது அண்ணி வந்தாலும் பழைய அண்ணிய மறந்துடாதீங்க ஐயே. எந்த அண்ணியுமே இப்ப என்ன விட்டா நான் போய் அங்க தூங்குவேன். பாருங்க அவங்க வந்து இப்பதான் முதல் முறையாக வயலில் காலை வைத்து பறிக்க போகிறார். நடு நடு தூக்கிட்டு போயிடுமா? என்ன தூக்கிட்டு சேரு பாருங்க நடுல இருந்து எப்படி சேரு வந்தது. ஐயா நாத்து தூக்கிட்டு வா. சரி நான் இங்க இருந்து போனா அந்த நாத்துக்கு அரைஞ்சிரும் போல இருக்கே. எங்க அதான் அதான் நடுறவளையும் நான் வான்னு கூப்பிடுது பாறான். ஐயோ எங்க என்னங்க அது? எங்க அத்தை பாவும் வெயில்ல பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன? அது எப்படியாவது கிளம்பிடும். நம்ம சேத்துல ஊனிட்டா போதும் கிளம்பிடும் அது. இதெல்லாம் இறங்கினா பிரிக்கிட்டு வந்து இதை மட்டும் நல்லா இல்ல காட்டு பண்ணிதான். காட்டு பண்ணி அண்ணன் அப்புறம் என்னடா காட்டு பண்ணி இறங்கிடுச்சா? இல்ல இல்ல வீட்டுல உள்ள பண்ணிதான் இறங்கிடுச்சு. இப்ப வருதாமா நீ? ஆமா கரும்பு போட்டாங்க. நீ அங்க பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லா கரும்பு தான். இல்ல இல்ல ஆலைய மூடிட்டாங்க. எங்க சைடுல வந்து அதுக்கு முன்னாடி கரும்பு ஆலை இருந்துச்சு. இப்ப வந்து 2 கிலோமீட்டர் தான் பக்கத்துலதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க அது டிராக்டர்ல எவ்வளவு கரும்பு வரும். ஸ்கூல் பசங்க எல்லாம் பின்னாடி தொத்திக்கிட்டே போவானுங்க. நான் எங்களுக்கு எல்லாம் தொத்த தெரியாதா? டே ஒரு கரும்பு தாங்கடா கரும்பு தாங்கடா. அந்த இது பன்னி கரும்பு இல்ல, அது என்ன கரும்பு நீ? ஆலை கரும்பு சும்மா பச்சையாவே இருக்கும்ல. கரும்பு ஜூஸ் போடுவாங்க அந்த கரும்பு. உண்மையா இங்க பாருங்க ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஈரோட்டுல இருந்து வந்திருக்கு. அது வந்து நாத்து சேத்துல இறங்கி நடுது. அங்க பாரு அண்ணே உட்காந்து இருந்தவங்க குனிஞ்சுட்டாண்டி. இல்ல இல்ல அங்க பாரு. ஐயா வலிக்கும்டா. அத பாரு உண்மையாவே கிராமத்து பொண்ணாவே ஆயிட்டு சொருகிட்டு. நீனு அவ்வளவுதான். நாங்க வந்து ஓரளவுக்கு ஓரகால்லாம் நட்டுட்டோம். இன்னும் வந்து மிஷின்காரங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு வந்து வண்டி ஓட்டினாதான் எங்கெங்க மிச்சம் இருக்கோ அங்க நட வேண்டியதான். இன்னொன்னு இங்க பாருங்க நாங்க வந்து நட்டதுக்கான சாட்சி இங்க பாருங்க எப்படி நிக்கிறோம் சேரோட. அந்த பொண்ணு இறங்கிருக்கு. அது எப்படி இருக்கு? அந்த எங்க அண்ணிய பாருங்க 10 பண்ணிய விரட்டின மாதிரி நிக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் ஒண்ணு ஓடுது பாருங்க ஒண்ணு காட்டு. அதுதான் ஷாலை போடுங்கடா. ஏன்டா ஷாலை போட்டுட்டு துண்டு திரும்ப ஒழுங்கா திரும்பிடு. திரும்ப அங்க ஒண்ணு கூட சுத்தமா சேராவல. இறங்கவே இல்ல. அப்படியே மெழுக்கு மாதிரி இருந்துட்டு ஓடுறாமா. அங்க எங்க அத்தை ஒரு பக்கம் தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷால் வேணால அத்தேவா போன் இருக்கா? என் கை ரொம்ப சேரா இருக்கு பாப்பா. அம்மாடி எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. நைட்டு ஃபுல்லா இருக்குதா தாங்க முடியல. தண்ணி கூட தகப்பு தட்டான். பறந்து போதா? ஆமா பறந்து போய் நல்ல நூலா இருக்கு. பூ கட்டிக்கலாம் வச்சுக்குமா? அண்ணி என்ன நீ சோறா என்ன? நீ புரோட்டாவுக்கு அண்ணி இவ்வளவு பெரிய இலை? 4 பேருக்கு 4 இலை. நானும் என் கணவரும் ஒரு என்ன முடிங்க புரோட்டாவை காய்ச்சிருக்கீங்க.
இதுல இலை இருக்கு, இதுல இலை இருக்கு. எல்லா இலையும் நடக்குது. வாங்க சால்னா ஓடிட போகுது. குடிங்க. ஏன் நீங்க நான் சாப்பிடுறதே நீங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுருங்க. 2 பட்டனா இருக்கும், அதுல இருக்கும் அவனுக்கு ஒரு இலை. ஆமா இது இலை இருக்குங்க. தோச்ச இல்ல புரோட்டாமா. இந்த அது 3 வந்துட்டு இருந்தாங்க. எங்க நீ எத்தனை புரோட்டா? சாம்பார் அப்பயும் ஒண்ணு குறையுது இதுல. இருக்கு. இருக்கா 2? அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் காதுல விடும் அண்ணனுக்கு. இந்தாங்க சாம்பார் ஊத்து. இது வந்து சும்மா வந்து நொறுக்கு தீனி மாதிரி, களைப்பு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆளுக்கு 2 பெரிய புரோட்டா. இந்த இருக்கு ரொம்ப பெருசுதான். நல்லா இருக்கு அந்த சால்னா. கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்க ஆரம்பிச்சேன். நல்லா இருக்கு சால்னா, சூப்பர். வண்டி அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்க அதை சாப்பிட்டுட்டு திருப்பியும் போய் வயல்ல எட்டி பார்ப்போம். நாங்க கண்ணுக்கு தென்பட்டோம்னா அண்ணன் திருப்பி இறக்கி விட்டாலும் விடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க மனைவிதான் இறங்குவாங்க. நீ இறங்குவியா? நாளைக்கு வந்து வரை நட்டாச்சு. அது இது வண்டி நட்டுதுல, மிஷின் நட்ட நடுவு வரைக்குமே நாங்க சுத்தி நட்டுட்டோம். இன்னும் நடுறதுக்குலாம் தான் கிடக்கு. எப்படி வைக்கணும்? சோளம் திங்க மட்டும்தாம்மா லாய்க்கு. அப்படியே வைக்கிறீங்க? அங்க அடியில வைங்க. சூடாகும். இவ்வளவு எல்லாம் வச்சுன்னா சூடாகாது, அப்பதான் வெடிச்சு வரும். நாங்க வந்து சோளம் சுடுறோம். வந்துச்சா வாங்கி புரோட்டாவுக்கு அடுத்தது சோளம். நாங்க வந்து வயலுக்கு வேலைக்கெல்லாம் வரல, சோளம் வந்துட்டோம். கிடைக்கிற பொருளை கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கணும். அதனால வந்து இப்போதைக்கு சோளம் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்புறம் தான் நீ வாங்கி தருவீங்க. அப்புறம் டீ வருமா? முன்னாடி வச்சோம் அப்படி சமமா நல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. வரிசலா அடிக்கிறேன். ₹1 சோளத்துக்கு நீங்க என்ன கேள்வி கேப்பீங்க நானும் பாக்குறேன். அங்க வெயில் வந்துருச்சு. அங்க இது என்ன உங்க அண்ணா கடுப்பு சொல்லிட்டான். டீசல் அது வெறினா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திப்போம். அங்க என்னன்னா அம்மா ஓடிட்டு வீடுக்கு பாதி தூரம் போயிட்டு அம்மா வயலுக்கு கூப்பிட்டோன்னு ஒருத்தர் கண்ணீர் ரத்த கண்ணீர். ஒரு சோளம் உள்ளது. இப்ப ஏன் 3 சோளமா தானே சுடுறோம்? அது நல்லாவே விடுங்க. எப்படி பெரட்டுவ? எப்படி பெரட்டி விடுறது? கைய விடு, கைய விடு, கைய விடு, கைய விடு. அத குடுப்பா அப்படியே கூட. அதுக்குதானே நான் காத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கலான்னு. இது கேட்க மாட்டேங்குது. டிராக்டர் கிட்டதான் நல்லா இருக்கான். டிராக்டர் டிப்பர் இருக்குல்ல, அது அடியில போய் உக்காந்துக்கிட்டு சுடுவோம். இந்த இன்ஜின்லயே சுடணுமா? எப்படி என்ன திருப்பறது? எடுங்க. நீ இது போட்ட நீதான் எடுக்கணும். கைய விட இல்ல எடுக்க முடியாது. அதே எடுக்க பாப்பா அதை வை நீனு. நெருப்பு தாழ்ந்து போட்டு உள்ளதான் இவதான் போட்டா. குடும்பமே செஞ்சுட்டு நாங்க 3 தான் போட்டோம். நீ ஏன் முன்ன யாரு வைக்கிறது? அது 2 அப்படி சேர்ந்துட்டு நீ வந்து சேர்றீங்க. அவங்க ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணும்? அவங்கதான் உன் அண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணும், என் அண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க அவனுக்கு அவங்கள சேர்க்கிறீங்க. பாத்துங்க அந்த அடியில உள்ளது இது பண்ணுங்க. அது இதாயிடும். இது தீஞ்சிருக்குமா? அதுகிட்ட ஆனா நெருப்பே இல்லையே. வெடிக்குதா? இது வெடிச்சிட்டு பாப்பா. வேங்க மேல இருக்குதான் வெடிச்சு. உள்ள உள்ளது இடுக்கி இருக்கான்னு கேளுங்க. இடுக்கியும் இருக்க, கொடிக்கியும் இல்ல. இடுக்கி 2 அடுப்ப தூக்கிட்டா மேல கீழே தள்ளு. இப்படி அது எனக்கு தானே முகர கிழிஞ்சிரும். இப்ப நெருப்பா உருவாக்குங்க திருப்பி.
இல்ல அந்த அதுலயே அவங்க சொல்லுவாங்க. இல்ல நாங்க பிரில்லியன்ட். மேல வச்சு வைக்க சொல்றாங்க. கம்பி இருக்கா? ஐடியா கொடுத்தா கூட ஐயோ அந்த அளவுக்கு அறிவு இல்லை எங்கள்கிட்ட. போய் எடுத்து அப்போ அவங்க கம்பி வச்சிருக்காங்களாம். இப்போ கம்பி அவங்க கம்பி வச்சிருக்காங்களாம். ரொம்ப கம்பிதான் ஜன்னல் கட் பண்ணது. அந்த அறிவு இருந்தா ஏமா இங்க கிடக்குறோம் நம்ம. இந்த கம்பியை லாஸ்டா யாரு கையால எடுக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர். அது ஊதல் போதும் ஊதங்குழல் ஊதாங்குழல் ஊதாங்குழல். அங்க அண்ணிதான் உக்காந்துருக்கேன் கொஞ்சோண்டு கூட. ஆனா பொண்ணா நீனே பாவம் ஒரு அன்னிக்காரவங்க உட்காந்துருக்காங்க. இந்தாங்க நீ சாப்பிடுங்க நீ. அந்த மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பாப்பா இவங்களுக்கு வந்து அவங்க வந்து அண்ணியா வேணும். அவங்களுக்கு இவங்க எப்படி வேணும்னு கேளுங்களா. எப்படி பாப்பா வேணும்? சித்தி சொந்தம் தான். பாப்பாவுக்கு வந்து சொந்தம். அந்த பாப்பா சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து இவங்களை வந்து சித்தின்னு கூப்பிடுவாங்க. சித்தியோட அண்ணனை அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதோட மாமாவை அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவோட தங்கச்சி இவங்க. அதெல்லாம் குழப்பிடும் வேணாம். அது பொதுவா சொல்ல போனா அண்ணி நாத்தனார் அவ்வளவுதான். சுட சுட 6 சோளமா 7 சோளமா 7 சோளம். 7 சோளத்துல வந்து இந்த 3 தான் பாக்கி இருக்கு. தின்னதெல்லாம் யாரோ இப்ப திங்காம இருக்கிறவங்க தான். உனக்கு பாதிதான் கொடுத்தோம். இங்க இப்ப நாங்கெல்லாம் இறங்கி நடுறோம். இறங்கவே இல்ல. வேடிக்கையும் பாக்கல. கேமராவை நீட்டும் போது மட்டும் 4 நாத்து நடுதா. அவ்வளவுதான். நீ வந்ததுக்கு எங்களுக்கு 2 புரோட்டா. அதுக்கப்புறம் இந்த சோளம் எப்படிதான் கண்டுபிடிச்ச? பத்துலதான். வயல்ல இருந்து நாங்க கரெக்டா வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 5:30 6 மணி இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதை மறந்தே வந்து ரொம்ப குஜால்பா எல்லாரும் உட்காந்துட்டோம். வந்து டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் நல்லா அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு 2 கோயிலுக்கு போனோம். சிவன் கோயிலுக்கும் போனோம், மாரியம்மன் கோயிலுக்கும் போனோம். இப்ப வந்து வாரம் செவ்வாய் வெள்ளி வந்து எப்படியாவது கோயிலுக்கு போய் விளக்கு போட்டணும் அப்படின்ட்டு எந்த தடை வந்தாலும் நம்ம போய் போட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு உறுதியோட 2 பேரும் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேடத்துக்கு சாட்டர்டே நாளைக்கு வந்து லீவு. தம்பிக்கு மட்டும்தான். தம்பி காவியா மணி 3 பேருக்கும் தான். இவங்க வந்து 2 நாளைக்கு கொஞ்சம் குஜால்பா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையில பாப்பாவோட கொஞ்சம் பெருசா ஒரு 6th 5th அந்த மாதிரி படிக்கும் போது வயல்ல இறங்கி இந்த நாத்து பறிச்சது அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஏன்னா அப்பா அழைச்சிட்டு போவாங்க. முத நடுவு ஆரம்பிக்கும் போது பூஜை பண்ணி 2 நாத்து ஊனி வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணியும் நட்டுருக்காங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகி என் கணவர் வந்து வயல்ல வந்து இறங்க விட்டதே கிடையாது. வயலுக்கு போக மாட்டேன். அதிகபட்சம் போக மாட்டேன். எப்பயாவது இந்த மாதிரி பருத்தி போடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போவோம். நாத்து எடுத்து போட நடுவு நடுறதுக்கெல்லாம் போனது கிடையாது. இன்னைக்கு வந்து அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நாத்தை கையில எடுத்து அந்த ஓரகால் நடுவு நடுறது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு இன்னைக்கு. அதனால வந்து அடுத்த ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். நம்ம சேனல் அப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வேலை இருக்கு. நைட்டுக்கு சமைக்கணும். அதனால வந்து டாடா.